ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் சலார் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஒரு படம்னே சொல்லலாம். கேஜிஎஃப் டேரக்டர். ஸோ கேஜிஎஃப் விட பயங்கரமாக ஒரு படம் எடுப்பாரா, அது அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுமா, இப்படி பல கேள்விகளோட இந்த படம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. பட் நான் எந்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்ததுமே எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. ஓகே, இந்த படத்துக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சும்மா போய் உட்காந்தா தான் நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் போய் உட்காந்தேன். ஸோ இந்த படத்தோட அந்த பேரோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர்னு சொல்லலாம், சீஃப்னு சொல்லலாம். பட் நமக்கு தமிழில் சொல்லணும்னா தளபதி பயங்கரமான ஒரு பேர் இல்லையா? ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அண்ட் ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு, அதை தாண்டி ஒரு சில ஜென்ரல் தாட் தான் இந்த ஒரு ஆடியோ அப்படிங்கிறது, அதாவது என்னோட கமெண்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ல போயிட்டீங்க அப்படின்னா, இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா விதத்துலையுமே பயங்கரமாக ஸ்ட்ராங்கான படம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயம்னா எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்குங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நான் நெகட்டிவ்ல சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையாக இருக்கட்டும், இல்லை கதை களமாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் வேர்ல்ட் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எல்லாமே படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த கதைக்களம்ன்றது தனியாக ஒரு களத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க, தனியாக ஒரு உலகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு அண்ட் பார்ட் 2 எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போவே வந்து சொல்லியிருக்காங்க. பட் பார்ட் 2 கெஸ் பண்ண முடியல. அது வந்து தான் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா பார்ட் 2ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா செம்மையான ஒரு கிளிப் ஹேங்கரோட படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இந்த படத்தை போய் தமிழ் டப்பில் பார்த்து தான். ஸோ மேக்ஸிமம் கன்னட படம் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு தெலுங்கு மூவி. ஸோ தெலுங்கு கன்னடா ரெண்டுலேயுமே வந்துட்டு எடுத்திருக்காங்க. பட் தமிழில் டப்புடு வெர்ஷன் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ்வலாக தமிழில் தானே பார்ப்போம். கேஜிஎஃப்பே தமிழில் தாங்க பார்த்தோம். கேஜிஎஃபோட டப்பிங் வந்து வேறு லெவலுங்க. அதே டைம் இந்த படம் பண்ணியிருந்துருக்கலான்றது என்னோட கருத்து. பட் எனக்கு தமிழ் டப்பு அந்தளவுக்கு ஒட்டலை. நான் இந்த படத்தை வந்துட்டு ஒரு தெலுங்கு ஆடியன்ஸோட ஒரு தெலுங்கு இதுலேயே வந்துட்டு பார்த்துருந்துருக்கலாம். அப்போ தான் அந்த படத்தோட மொத்த ஹீட்டும் உணர்ந்திருக்க முடியுங்கிறத நான் வந்து யோசித்தேன். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி ஒரு 7:30 ஷோ இருந்துச்சு, தெலுங்கு போய் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ தெலுங்கு ஆடியன்ஸோட அந்த ஃபயரோட இந்த படம் பார்த்துருந்தா இன்னும் எனர்ஜியாக இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இதெல்லாம் தாண்டி நெகட்டிவ் ஸ்கூலில் திரும்பி வந்தீங்க அப்படின்னா, படத்தில் வந்துட்டு எனக்கு பிடிக்காம பட வச்சுக்கலன்னா ஓவர் ஆக்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஓவர் பில்டப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, எதுக்குடா இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க? நான் மட்டும் கிடையாது, கூட இருந்த எல்லாருமே தாண்டானாங்க. இவ்வளோ பில்டப் தேவையா, இவ்வளோ பில்டப் தேவையா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, தலை வலிக்குதுடா விடுங்கடா எங்களை அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. இது கேஜிஎஃப்ல ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுங்க. ஏன்னா கேஜிஎஃப்ல யஷ் அப்படிங்கிறவரை யாருக்குமே தெரியாது. ஒரு சின்ன பையன்லேருந்து கிராஜுவலாக அவன் டெவலப் ஆகும்போது அந்த ஆடியன்ஸும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம்லாம் கடுப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் போக போக அவனை பிடிக்க ஆரம்பிச்சு கைத்தாட வந்துச்சாங்க. பட் பிரபாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவருக்கு நீங்கள் திரும்ப 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 எக்ஸ்ட்ரா பில்டப் எதுக்கு கொடுக்குறீங்கன்றது புரியலை. அது நிறைய இடத்துல ஓவர் சேச்சுரேட்டடாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அதையும் தாண்டி மியூசிக் என்ன தான் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தலைவலிக்க வைக்கிறதுன்னு தான் சொல்லணும். அது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இரிட்டேட் ஆகும்போது அந்த மியூசிக் அந்த சீனை எலவேட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு காண்டுதாகுது. இப்போது படத்தோட பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறது என்னென்னா, இட்ஸ் a கேஜிஎஃப் ஸ்டைல் நரேஷன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக இந்த படத்தை ஒரு வார்த்தை சொல்லணும்னா, பிரபாஸ்க்கு வந்துட்டு கேஜிஎஃப் மாதிரியே ஒரு படம் வந்து எடுக்கணும், தெலுங்கு ஃபேன்ஸை அதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் கேஜிஎஃப் பாலையா வெர்ஷனும் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு இந்த மொத்த படமும். கிட்டத்தட்ட இன்ச் பை இன்ச் கேஜிஎஃப் ஸ்டார்டிங்லேருந்து அந்த வேர்ல்டு பில்டிங்லேருந்து எப்படி வராங்களோ, ஈவன் அந்த வேர்ல்டு பில்டிங்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே இன்ச் பை இன்ச் எப்படி கேஜிஎஃபா அதுதான் வந்து இந்த படம். ஸோ அப்படி இருக்கும்போது தனியாக இதுக்கு ஒரு படம் தேவையா அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவாகவே வந்து பட்டுச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே கேஜிஎஃப்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அது நம்ம புதுசாக பார்க்குறோம், அந்த டேரக்டர் புதுசாக பார்க்குறோம், அந்த ஹீரோ புதுசாக பார்க்குறோம். நான் சொல்கிறது ஒரு தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பழகி போன விஷயங்கள்லாம் மாறுறப்ப திரும்ப அதே விஷயத்த எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து வருது. அதை தாண்டி இந்த படம் வந்து உக்ரம் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படின்ற மாதிரி கூட அந்த டேரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லியிருந்தாரு. அந்த படத்தை வந்து நிறைய தேட்டர்ஸ்க்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியல, ஸோ இந்த படத்தை வச்சு அதை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு உக்ரம் படம் பார்க்கல. ஸோ பார்த்துட்டு நான் அதோட கருத்துக்களை இதோட ஒப்பிட்டு பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த படத்தோட நெகட்டிவ். இப்போது ஓவராலாக படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளுங்க. படம் ஸ்டார்டிங்கில் பில்டப் பண்ணி ரொம்ப கடுப்பேற்றி விட்டாங்க. பட் நான் யோசித்தேன், இந்த பில்டப்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் நடுங்கிறதுக்கும் இது வந்து ஒர்த்தாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அப்படி இருந்துட்டா போதுண்டா படம் வின்னுடா அப்படின்னு நான் நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்து முடித்தோடனே எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஓகே, கொடுத்த பில்டப்கெல்லாம் ஒர்த்து தான். ஸோ அந்த அளவுக்கு தான் செகண்ட் ஹாஃப் வந்து
படத்தில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சும்மா குப்பங்க, வேஸ்ட்டு, எதுக்குன்னே புரியல. அது நம்ம பார்த்து பழகி போனால் அதே சேம் நேரேஷன் தான். ஒருத்தன் வந்துட்டு சாதுவாக இருக்கான், பட் அவனுக்கான பேக் ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது. இதே தான், இது தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பேக் ஸ்டோரி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அது ஆல்ரெடி பார்த்து பழகி போனால் கேஜிஎஃப் நரேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் என்கேஜ் ஆவீங்க. செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் நீங்கள் என்கேஜே ஆவீங்க, படத்தோட ஒன்றி படமாக வைப்பீங்க. அன்லெஸ் நீங்கள் ஒரு தெலுங்கு ஃபேன்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு அது எல்லாமே பிடிச்சிடும், அது அவங்களோட ஃப்ளேவர். மூளை கழட்டி வெளியே வைக்கணும், அது வேறு வழி கிடையாது. பட் ஒரு தமிழ் ஃபேனாக நீங்கள் இந்த படம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கேஜிஎஃபோட அதே சேம் ஸ்டைல் உங்களுக்கு வந்து தோணும். அதை தாண்டி கேஜிஎஃப்ல எப்படி அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து தலையை வெட்டும் போது எல்லாரும் அந்த படத்தோட அந்த ஹீரோவோட சேர்ந்துருவீங்க, அதே மாதிரி இந்த படத்துலையும் நடக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. அதனால இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிது செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி எப்படி ஒரு ஹை பேத்தி படத்தை முடிச்சாங்களோ இங்கே அதே மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்ட் 2 என்ன மாதிரி இருக்குன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ டேரக்டர் எப்படி யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது படம் வரும்போது தான் தெரியும். ஸோ அந்த வகையில் ஓவராலாக ஒரு சலார் அப்படிங்கிற மூவி எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பில்டப்பை தவிர்த்துக்கலாம் மட்டும்தான் என்னோட கருத்து. இப்போ இந்த படத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஜென்ரல் தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றது தான் விஷயம். என்ன ஒரு விஷயம்னா, அட்லி வந்து காப்பீடிக்கிறார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கும். பட் அவர் ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 7 ராகம் தான், எப்படி எடுத்தாலும் அது வேறு மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ வர படங்கள் எல்லாமே நான் சொல்கிறது சின்ன படங்களோ இல்லை சின்ன பட்ஜெட்டில் வர ஃபீல் குட் படங்களுக்கோ பற்றி சொல்ல கிடையாது. அதை தனியாக வச்சுருங்க, அது எல்லாமே ஓடுது, ஹிட் ஆகுது, அது வேறு லெவல். பட் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு பேன் இண்டியாவாக இருக்கட்டும், பேன் வேர்ல்டாக இருக்கணும், இப்போ இருக்கிற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படி பல லாங்குவேஜில் ஒரு படம் டப் பண்ணி இங்கே பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 பேட்டர்ன் தான். அந்த 7 பேட்டர்னுக்குள்ளே தான் படம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் என்ன ஆகுது அப்படின்னா, சிம்பிளாக இப்போ ஒரு மூவியை ஒரு கேமோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்போர்ட்ஸோட. இப்போ கிரிக்கெட் அப்படின்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மேட்சஸில் வந்து இந்த விஷயங்கள் தான் நடக்க போகுது. பட் சுவாரஸ்யம் என்னென்னா, அன்னைக்கு அந்த நாளில் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து மேட்ச் மாறும், சுவாரஸ்யங்கள் அதிகமாகும். ஸோ அதை மாதிரி தான் இப்போ வரக்கூடிய இந்த பெரிய ஹீரோஸோட மூவிஸ் எல்லாமே. கிரிக்கெட் கேம் மாதிரி எல்லாமே சேம் ரூல்ஸ் தான், அதே மாதிரி எல்லாமே சேம் பிளாட் தான். பட் அந்த டைரக்டர் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக எலவேட் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு அந்த படத்தை சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, அது ஆடியன்ஸோட என்கேஜ் ஆகுதா, ஆடியன்ஸ் அதை விரும்புகிறாங்களா, அதை பொறுத்து தான். தோனி வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி கிளைமேக்ஸ் படத்தில் நல்லா இருந்து மொத்த கதையில் வர மைனஸையும் தூக்கி சாப்பிட்டுருதா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து என்னோட ஜெனரலான கருத்து. இதோட கருத்துக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பெரிய படங்கள் திரும்ப இதே தான் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பெரிய படம் வருதுன்னா நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து பிளாங்காக போய் உட்காந்தோன்னா ஓகே ஆல்ரெடி பார்த்ததா, நம்ம அடுத்து என்ன சீனு நம்மளே சொல்லுவோம். பட் அதுதான் ஆப்வியஸாக நடக்க போகுது. ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சில படங்கள் அதை தாண்டி வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பேசினேன். இப்போ சலாருக்கு திரும்ப வந்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுப்பா, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ guys. This is signing off. Have a good second and hope the best to happen.